போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் பணம் வாங்கி ஏமாற்றியதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் மீது புகார் எழுந்துள்ள நிலையில் தற்போது அவரது வீட்டிற்கே சென்று போலீசார் அதிரடி காட்டியுள்ளனர். போக்குவரத்து துறையில் தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி சிவசங்கர் மோசடி செய்துவிட்டதாக ஓய்வு பெற்ற SSI சீனிவாசன் அளித்த புகாரின் அடிப்படையில் அசோக் நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரனின் உதவியாளர் இளஞ்செழியன் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 23 லட்சம் வாங்கிய மோசடி வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை தீவிரமடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இது தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மீதான மோசடி வழக்குகள் பல ஆண்டுகளாக குவிந்து கிடந்தன. தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த வழக்குகள் ஒவ்வொன்றாக தோண்டி எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகள், KN நேரு அமைச்சர் தொடர்பான பணியிட மாற்ற லஞ்சம் மற்றும் பணம் புழக்க விவகாரம், இப்போது சிவசங்கரன் மீதான 23 லட்சம் மோசடி புகார் என வரிசையாக புகார்கள் குவிய தொடங்கியுள்ளன. இந்த வழக்குகள் அனைத்தும் ஒன்றை மட்டும் உறுதிப்படுத்துகின்றன. திமுக ஆட்சியில் அதிகாரம் என்பது பணம் சம்பாதிக்கும் கருவியாக மாறியிருப்பதாகவும், வேலை வாய்ப்புகளை விற்று இளைஞர்களின் எதிர்காலத்தை பறித்தது, மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்தது ஆகியவை திமுகவின் வழக்கமான செயல்பாடுகளாக இருக்கின்றன என குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு ஊழலை ஒழிப்பதில் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும், ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. பழைய மோசடி வழக்குகளை மீண்டும் திறந்து விசாரிப்பது, ஆதாரங்களுடன் நடவடிக்கை எடுப்பது ஆகியவை தாவேகா அரசின் முன்னுரிமையாக உள்ளன. திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட எண்ணற்ற இளைஞர்கள், வேலை தேடும் மக்கள் இன்று நம்பிக்கையுடன் இருக்கின்றனர். ஒரு ஊழல் நிறைந்த குடும்ப ஆதிக்கம் கொண்ட ஆட்சியிலிருந்து தூய்மையான மற்றும் மக்கள் நலன் சார்ந்த ஆட்சிக்கு தமிழகம் மாறியுள்ளதாக இணையவாசிகள் கூறுகின்றனர்.